நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் 2 7 சீட்டர் தான் உங்களுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் கிளாஸ் நாச்சில் இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த வண்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆர்எஸ் டாப் மாடல் வண்டி குவாலிஸ், அதுவும் க்ரீன் கலரில் வண்டி பாடி அவுட்லைன் இன்டீரியர்லாம் பார்த்தா இந்த வண்டி கண்டிப்பாக வீடியோ போடும்போது கண்டிப்பாக யார் ஃபஸ்ட் பார்க்குறாங்களோ கண்டிப்பாக நேரில் வந்து பை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டியோட ஒர்த் அந்த மாதிரி குவாலிட்டியாக வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிஜுடி இன்ஜினே லோ பட்ஜெட், இன்றைக்கி மார்க்கெட்டில் யாருமே தர முடியாத ஒரு சூப்பரான வேலை. இந்த 2 வண்டியை தான் நம்ம வந்து தனியாக வந்து ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூக் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருநெல்வேலியில் தூத்துக்குடி போகக்கூடிய ரோட்டில் பார்த்தீங்கன்னா கேடிசி நகர், அதில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஷாப் வந்து நம்ம ப்ரீவியஸாக வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ செப்பரேட்டாக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வண்டிகள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். போன டைம் அப்டேட்டில் ஒரு 5 வண்டி பார்த்துருந்தோம். இப்போ இந்த டைம் இந்த 2 7 சீட்டரையும் தனியாக ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ ஏன் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோங்கிற காரணமே வண்டியோட குவாலிட்டி தான். இந்த வண்டியை பாருங்கள், டொயோட்டோ குவாலிஸ். நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்குது. வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2004 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் 3ஆம் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா கரண்டாக இருக்குது. முக்கியமாக இது ஆர்எஸ் டாப் மாடல், இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல். ரிமோட் லாக் முதற்கொண்டு வந்துடுது. எல்லா வீலுமே அலாயில் வந்துடும். எல்லா டயருமே பார்த்தீங்க அப்படின்னா 80 to 90% வந்து தாராளமாக இருக்கும். ஆர்எஸ் டாப் மாடல், அதுவும் ஃப்ரண்ட் ஃபார்வர்டிங் சீட்டு. ரியரில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு ரியர் டிஃபாக்கர் பேக் வைப்பர். இப்போ ஓரளவு வரக்கூடிய ஜென்ரலாக ஒரு 7 சீட்டர் வரக்கூடிய எல்லா டாப் ஆப்ஷனும் இதில் வந்து வந்துடுது. டாப் ஏசி வந்துடும். ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான். சீட்டெல்லாம் பாருங்கள், ஒரு விஐபி சீட் செட்டிங்கில் பண்ணி அவ்வளோ ஜென்யூனாக வச்சுருக்குறாங்க வண்டி. டேஷ்போர்ட்லேருந்து உள்ள இன்டீரியர்லேருந்து தரமாக இருக்கும். டாப் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் சொல்லியிருக்காப்புல. முக்கியமாக ஆர்எஸ் டாப் மாடல், அதுவும் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு சூப்பரான ப்ரைஸ்க்கு உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவாக பாருங்கள். இந்த வண்டியில் 2029 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சியும் வந்து கரண்டாக தான் இருக்குது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 2004 29 வரைக்கும் எஃப்சி கரண்டாக இருக்குது. ஆர்எஸ் டாப் மாடல் வண்டிக்கு 3,75,000 சொல்கிறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். வண்டி வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். இன்டீரியர்லாம் அப்படியே உட்டன் ஃபினிஷிங்கில் கொடுத்து வண்டி சூப்பராகவே வந்துருக்கு. வண்டி வேணும்னா நேரில் வந்துருங்க, வந்து செக் பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக கம்மி பண்ணி கேட்டால் நல்ல ரேட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. அடுத்து நம்ம அப்படி இந்த பக்கம் பார்க்குற வண்டி பொலேரோவில் பிஜுடி இன்ஜின். இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2005 மாடல். அவுட்லுக்லாம் பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட்லலாம் கொஞ்சம் அப்படியே டயர்லாம் கொஞ்சம் பெரிய டயராக போட்டு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள். வண்டியோட மாடலு 2005. இந்த வண்டியில் 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்தே தந்துடுவாங்க. ஓனர் மட்டும் பார்த்தீங்கன்னா 5ஆம் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பட் எனக்கு ஓனர்லாம் மேட்ரு இல்லைப்பா, பட்ஜெட் தான் மேட்ரு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வண்டி சூட் ஆகும். ஏன்னா ரேட் வந்து கம்மி தான். அப்படியே வாங்க உள்ள வாங்க. உள்ள இன்டீரியராக அப்படியே லைவாக பாருங்கள். ஃப்ளோர் மேட் எல்லாமே வந்து அடிச்சிருக்கப்பல எக்ஸ்ட்ரா மிஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. டாப் கேரியர் முதற்கொண்டு வச்சுருக்கிறாங்க. ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு பொலேரோ ஒரு சூப்பரான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டேஷ்போர்டோட வியூலாம் பாருங்கள். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இதுவுமே 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா அஸ்யூஷுவல் ஒரு 40% அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,75,000 சொல்கிறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். ஒருவேளை நான் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுனீங்கன்னா அதுலேயும் ஒரு 20,000 கம்மி பண்ணி தந்துடுவாங்க. ஸோ ரேட் இன்றைக்கி ஒரு அஃபரபிளான ப்ரைஸ், கிட்டத்தட்ட ஒரு 1,55,000 அந்த ப்ரைஸ் தான் வந்து சொல்கிறாப்புல. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் வேணும்னா 1,75,000 மிஸ் பண்ணிடாதீங்க. 2 7 சீட்டர் இன்றைக்கி உங்களுக்காக வந்து அப்படிலாம் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம சொல்லியிருக்க ப்ரைஸ் எதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்து கண்டிப்பாக வண்டியை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டை எந்த அளவுக்கு அவங்களால பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணியும் கொடுப்பாங்க. ஸோ டியூக் கார்ஸினோட நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. வண்டி வேணும்னா நேரில் வந்துருங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தடுத்த ரிவ்யூஸில் இதே மாதிரி நிறைய லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய 7 சீட்டர் கார்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு மொபைலுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம். நன்றி.